الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أولياؤه إلا المتقون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم خالطوهم لتكونوا مثلهم صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஸ்ஜிதில் சங்கைக்குரிய இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய முன்னாள் செயலாளர் செங்குன்றம் மஸ்ஜித் ஆயிஷாவினுடைய தலைமை இமாம் கண்ணியத்திற்குரிய ஹதரத் பெருந்தகை அவர்கள், எனக்கு முன்னாலே உரையாற்றிய புரசை வட்டார ஜமாத்துல் உலமாவுடைய செயலாளர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இத்ரிஸ் ஜமானி ஹசரத் அவர்கள், தங்கள் வருகையின் மூலமாக இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்த்திருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், மரியாதைக்குரிய இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் பெருமானார் மீது புகழ்வாடும் பேரவை ரபியுல் ஆஹிரில் இந்த பகுதியை சார்ந்த 11 பள்ளிவாசல்களை தேர்வு செய்து அங்கெல்லாம் மார்க்க விளக்கங்களையும் இறைநேசர்களின் அகமியங்களையும் குறித்து ஒரு நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நடைபெற்று வந்த மஜ்லிஸுகளின் கடைசி மஜ்லிஸ் இது. இந்த சங்கைக்குரிய இந்த பள்ளிவாசலில் அந்த பேரவையோடு இணைந்து புரசை வட்டார ஜமாத்துல் உலமா சபையும் அவர்களோடு இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகமும் சிறப்பாக இன்றைய பயானையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் எல்லோருக்கும் நல்ல கூலிகளை வழங்கி வருவானாக. மகத்தான இந்த அமர்விலே இளம் வழிமாறுகள், இந்த வழிமாறுகளுடைய நினைவுகள், அவர்கள் ஏற்படுத்திய தாக்கங்கள், இன்றைக்கு இருக்கிற இளம் வாலிபர்களுடைய சூழ்நிலை, இவைகளையெல்லாம் பொருத்தி பார்த்து பேச வேண்டும் என்று நான் அன்பாக கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக என்கிற நல்ல துஆவோடு முன்னுரையாய் 1-2 செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நபிமார்களின் வருகைக்கு பின்னால் இந்த உலகத்தை மார்க்க அடிப்படையிலேயே நிலை பெறச் செய்வதில் வழிமார்களின் பங்கு மகத்தானது. எல்லா காலத்திலேயும் இறைநேசர்கள் வழியாகவே எல்லா நாடுகளுக்கும் இஸ்லாம் போயிருக்கிறது. உலகமெல்லாம் எத்தனை நாடுகளுக்கு இஸ்லாம் போனதோ அந்த வரலாறுகளை எல்லாம் எடுத்து வாசித்து பாருங்கள். அத்தனை நாடுகளுக்கும் வழிமார்கள் மூலம் தான் இஸ்லாம் போயிருக்கிறது. இந்தியாவிற்கும் கூட இஸ்லாம் வழிமார்களால் தான் வந்தது. அதற்கு பிறகு வணிகர்கள் மூலமாக பரவியது என்று சொல்லித் தருவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். நுபுவத்து முடிவடைந்து விட்டாலும்
வலிமார்கள். அந்த வலிமார்களிலும் மிக முக்கியமாக ஒவ்வொரு 100 வருஷத்திற்கு ஒரு முறை ஒட்டுமொத்த மார்க்கத்தையும் தூக்கி நிறுத்துகிற அளவுக்கு சமூக சீர்திருத்தத்தை, புரட்சிகளை ஏற்படுத்துகிற இறைநேசர்களை அல்லாஹ் அனுப்பிக் கொண்டே இருப்பான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ யபஅது லி ஹாதிஹில் உம்மதி ஃபீ குல்லி ரஅஸி 100 சனத்தின் மன் யுஜத்திது லஹா தீனஹா. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு 100 வருஷத்தினுடைய முடிவிலும் இந்த தீனை புதுப்பிக்கிற, இந்த தீனை புதிதாக கட்டமைக்கிற, நலிந்து போய் உள்ளவர்களை ஊக்கப்படுத்துகின்ற, சமுதாய சீர்திருத்தங்களை உடையவர்களை அல்லாஹ் அனுப்பிக் கொண்டே இருப்பார். அந்த அடிப்படையில் 14 நூற்றாண்டுகளாக இந்த மண் சன்மார்க்கத்தின் மீது நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு வலிமார்கள் காரணம், இறைநேசர்கள் காரணம். இறைநேசர்கள் எல்லா காலத்திலும் இருந்தாங்க. நீங்க இப்படி வழங்கிடக்கூடாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அவுலியாக்களே இல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடிதான் நிறைய அவுலியாக்கள் விளங்கக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து வலிமார்கள் இருக்கிறார்கள், கியாமத் வரைக்கும் வலிமார்கள் இருப்பார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமோடு கப்பலிலே வந்தவர்களில் வலிமார்கள் இருந்தார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாமோடு தூர் மலையின் அடிவாரத்துக்கு போனவர்களில் வலிமார்கள் இருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அமர்ந்து ஆலோசனை செய்த சீடர்கள் என்கிற ஹவாரியன்களில் வலிமார்கள் இருந்தார்கள். உச்சகட்டமாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களில் ஆயிரக்கணக்கில், பல்லாயிரக்கணக்கில் வலிமார்கள் இருந்தார்கள். வலிமார்கள் என்கிற படலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து தொடங்கி நீடித்துக் கொண்டே வருகிறது. இன்றைக்கும் வலிமார்கள் வாழுகிறார்கள். உங்களுக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். என்ன, வலிமார்கள் எப்பவுமே விசிட்டிங் கார்டு எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. நான் தான் அல்லாஹ்வுடைய வலி, ப்ளீஸ் கான்டாக்ட் மீ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நாம் தான் அவர்களை விலாசம் விசாரித்து தெரிய வேண்டும், அவர்களின் இபாதத்துகளை வைத்து அணுக வேண்டும், அவர்களின் தூய வாழ்வை பார்த்து நாம் நெருங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்பவர்கள் அல்ல வலிமார்கள். எல்லா காலத்திலும் இருக்கிறார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். சரி, என்ன செய்யணும்? வலிமார்கள் விஷயத்தில் முக்கியமான சில கடமைகளை சொல்லித் தருகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். உங்களுக்கு இறைநேசராக அறியப்படுகிற யாராவது உங்களின் சமகாலத்திலே கிடைத்தால் அவர்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும், தொடர்பில் இருக்க வேண்டும். அவர்களோடு அமருதல், அவர்களோடு பேசுதல், அவர்களோடு ஆலோசனை செய்தல், அவர்கள் சொல்லுகிற வழியில் உங்களுடைய ஆன்மீக பயணத்தை அமைத்தல், இதுவெல்லாம் சுஹபத் என்கிற ஒரு வார்த்தைக்கு கீழடக்கம். காலச்சென்ற வலிமார்களின் வரலாறுகளை வாசிக்க வேண்டும், வலிமார்களின் வரலாறு தெரிய வேண்டும். நாம இன்னும் நபிமார்கள் வரலாறும் படிக்கல, வலிமார்கள் வரலாறும் படிக்கல. வெக்கமாக இருக்கிறது. திருக்குர்ஆன கூட அட்டை டு அட்டை அதனுடைய தமிழ் தர்ஜுமாவை முழுசா நான் படிச்சு முடிச்சுட்டேன்னு சொல்றது பெரும்பாலும் ரொம்ப இல்லை. குர்ஆனை வாசிப்பது போல், நபிமார்கள் வரலாறுகள் வாசிப்பது போல் வலிமார்கள் வரலாறு வாசிக்கப்பட வேண்டும். எத்தனை வீட்டுல இந்த வரலாறு முதல்ல இருக்கு? பொம்மைகளுக்கு அலமாரிகள் வைத்திருக்கிற நாம், நம்முடைய பிள்ளைகள் வாங்குகிற சீட்டுகளுக்கு அலமாரிகள் வைத்திருக்கிற நாம், நம்முடைய நகை நட்டுகளுக்கும் பரிசு பொருட்களுக்கும் அலமாரிகள் வைத்திருக்கிற நாம், இஸ்லாமிய நூல்கள் வைப்பதற்கு நம் வீட்டுல ஒரு அலமாரி இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை வீட்டுல இருக்கு? எல்லா வீட்டிலும் பிள்ளைகள் வளர்கிறார்கள், பருவ பெண்கள் வளர்கிறார்கள், ஆண்கள் வளர்கிறார்கள். எடுத்து வாசிக்க எத்தனை வீட்டிலே இஸ்லாமிய நூல்கள் அடங்கிய ஒரு அலமாரி இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அது கட்டாயம் வேண்டும். உங்கள் உணவுக்கான ஏற்பாடு இருப்பது போல், நீருக்கான ஏற்பாடு இருப்பது போல், உறக்கத்திற்கான ஏற்பாடு இருப்பது போல் நீங்கள் வாசிக்க ஒரு அலமாரி வேண்டும். அதில் குர்ஆன் விதிமுறைகள் வேண்டும், நபிமார்களின் வரலாறுகள் வேண்டும், சஹாபாக்களின் வரலாறுகள் வேண்டும், வலிமார்களின் வரலாறுகள் வேண்டும். வலிமார்களின் வரலாறுகளை படித்தால் போதும், ரொம்ப தூரத்திற்கு அந்த வரலாறுகளை கையை பிடித்து நம்மை கூட்டி
இப்பவும் கிடைக்குது. எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய அல்லாஹ் அவருடைய கபரை பூஞ்சோடையாக ஆக்குவார். தமிழ் கூறும் முஸ்லிம் உலகிற்கு எக்கச்சக்கமாய் செய்திருக்கிறார். ஒரு அவுலியா வாக்கையில் அவங்க எழுதாதவங்க. அல்லாஹ் அக்பர். எங்க தேடி வரலாறை முடித்தார்களோ ஏறத்தாழ 3-4 பாகங்களிலே வலிமார்களின் வரலாறு பெரிய பெரிய தொகுப்பாக வந்திருக்கிறது. வாசிக்க வேண்டும். ஈராக்கிலே குடிகொண்ட இறைநேசர்கள் என்று சொல்லி ஒரு நூல், நூற்றுக்கணக்கான வலிமார்களை அரேபிய பகுதிகளில் உலா வந்த அற்புதமான இறைநேசர்களின் வரலாறுகளை எல்லாம் உள்ளடக்கிய நூல்கள். முதல்ல நம்ம வீட்டினுடைய இப்படி ஒரு அலமாரி வேண்டும். அலமாரியிலே இந்த புத்தகங்கள் வேண்டும். எனவே தொடர்பிலே இருத்தல் என்பது முதல் கடமை. அவர்களின் வரலாறுகளை வாசித்தல் என்பது 2வது கடமை. 3வது அவர்களை நேசித்தல், வலிமார்களை நேசித்தல். நபிமார்களை நேசிப்பது போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது போல் வலிமார்களையும் நேசிக்க வேண்டும். வலிமார்களை வேற ஒரு காரணத்திற்காகவும் நாம் நேசிக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள், எனவே நாம் அவர்களை நேசிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல என்ன பிரியப்படுங்கன்னு கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க தெரியுமா? அஹிப்பூனி பிஹுப்பில்லாஹ். அல்லாஹ் மேல பிரிய இருக்கிறதுனா நீங்க என்னையும் பிரியப்படுங்க. உண்மை இதை இன்னும் கொஞ்சம் நீட்சியாய் பார்க்க வேண்டும். அல்லாஹ் மேல நாம வச்சிருக்கிற மஹப்பத்து உண்மையானால், ரசூல் மேல வச்சிருக்கிற மஹப்பத்து உண்மையானால், அந்த ரசூலுடைய உம்மத்துல இருக்கிற இந்த வலிமார்களின் மீதும் மஹப்பத்து வைக்க வேண்டும். என்ன நாளைக்கு மறுமையில ஏதாவது எக்கு தப்பா மாட்டிக்கிட்டு விசாரணையில நிற்கும் போது கொஞ்சம் கையை பிடிச்சு வாப்பான்னு கூட்டிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு இதுதான். சில பேருக்கு இந்த நம்பிக்கையில உடன்பாடு இல்லாம நிறைய வாலிபர்கள் இருக்கலாம். நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. நாம் நம்புகிறோம் நபிமார்களின் ஷஃபாஅத் இருப்பது போலவே நல்லோர்களின் ஷஃபாஅத் உண்டு. நீங்க அழுத்தமாய் தெரிய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வார்கள், நல்லடியார்கள் சிபாரிசு செய்வார்கள், இறைநேசர்கள் சிபாரிசு செய்வார்கள், ஷஹீதுகள் சிபாரிசு செய்வார்கள், ஹாஃபிதுகள் சிபாரிசு செய்வார்கள், கருவிலேயே கலைந்து போன பிறந்து இறந்து போன குழந்தைகள் சிபாரிசு செய்வார்கள். இப்படி ஒரு சிபாரிசு செய்பவர்களின் பட்டியல் நீண்ட பட்டியல். இதுல வலிமார்களின் ஷஃபாஅத் என்பது ரொம்ப முக்கியமானது. விசாரணையில சிக்கி நிற்கும் போது கொஞ்சம் வாப்பா போலான்னு நம்மளை கூட்டு போடுமல்ல, பெரும்பாலும் சிக்கிடுவோம். ஏன்னா துனியாவில் அவ்வளவு ஈடுபாடோடு நம்ம இருக்கோம். எதுவும் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போகாம இருந்தா பயணம் லேஸ் ஆயிடும். இங்க எக்கச்சக்க லக்கேஜோட இருக்கிறதுனால போன உடனே ஆடிட்டிங் பிரச்சனை எல்லாம் இருக்குது. அப்படி ஓரமா நின்று கணக்கு வழக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பார்க்கலான்னு வெயிட்டிங் லிஸ்ட்ல போடுவாங்கல்ல. அப்ப அங்கிருந்து ஏதாவது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து ஆர்ஏசிக்கு வந்து அப்புறம் அப்படி கன்ஃபார்ம் ஆகி உள்ள போறதுக்குள்ள அருவிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிக்கணும். நம்ம கையை நல்லா தௌஃபீக் செய்வாங்க. அப்ப நல்லோர்களின் சிபாரிசுகள் வேண்டும். நல்லோர்களின் சிபாரிசு நம்மை போன்ற பாவிகள் கேட்கவில்லை. யார் யாரோ மிகப்பெரியவர்கள். உலகத்தினுடைய மிகப்பெரிய சட்டமேதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஹிப்பு சாலிஹீன வலஸ்து மின்ஹும் லஅல்லி அனாலு மின்ஹும் ஷஃபாஅத்தஹும். நான் சாலிஹீன்களை நேசிக்கிறேன், நான் இறைநேசர்களை நேசிக்கிறேன். வலஸ்தும் மின்ஹும். ஆனா நான் ஒன்றும் பெரிய இறைநேசன் இல்லை. அவங்க சொல்றாங்க அவங்களும் பெரிய இறைநேசர் தான். அடக்கத்தோடு என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள்? நான் வலிமார்களை நேசிக்கிறேன், நான் சாலிஹீன்களை இல்லை, நான் அவ்வளவு பெரிய தர்ஜாவில இல்லை. ஆனா எதுக்கு நேசிக்கிறேன் தெரியுமா? லஅல்லி அனாலு மின்ஹும் ஷஃபாஅத்தஹும். அவங்கள்ட்ட இருந்து மறுமையில எனக்கு சிபாரிசு கிடைக்கும் என்பதற்காக நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார் தெரியுமா? குறைஷி குலத்திலே இருந்து ஒரு ஆலிம் பிறந்து வருவார். அவர் உலகம் முழுக்க இருக்கிற இல்மை எல்லாம் தன் கையில வைத்திருப்பார் என்று ரசூலுல்லாஹ்வால் சூசகப்படுத்தப்பட்டவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. அபாரமான மார்க்க ஞானம் பொருந்திய மேதை சொல்லுகிறார்கள், நான் சாலிஹீன்களை நேசிக்கிறேன். அப்படின்னா நம்மள மாதிரி பாவிகள்லாம் வலிமார்கள் நம்மை கூட்டி போவார்கள். காரணம் என்னன்னா, வலிமார்கள் துனியாவுடைய லக்கேஜ்களை வச்சுக்கிறதே இல்லை. நாம ஃபுல்லா லக்கேஜோடவே சுத்துறோம்.
இடம் வாங்கி போட்டு இங்க இடம் வாங்கி போட்டு பேங்க்ல இம்பிட்டு பணத்தை போட்டு வீட்டை கட்டி மாளிகையாக்கி அது இது எல்லாம் இருக்கு. பொதுவா எந்த பயணமா இருந்தாலும் சரி லக்கேஜ் இல்லாம போனதான் சொகுசா போயிடலாம். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள் இல்லையா? சுகமான பயணம் என்னன்னா வயிற்றே இல்லாம போகணும். நம்ம ஆட்சிகள் தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வரக்கூடாது. 30 கிலோ கொண்டு வரனா 90 கிலோ கூட வருது ஆட்சி. இந்த பக்கம் பின்னாடி ஒன்று மூட்டை, இங்க ஒரு மூட்டை, அங்க ஒரு மூட்டை எல்லாம் தூக்கி ஒரு ஒரு ட்ராலி பூரா திறந்தா பூரா சச்சம் பாட்டுலாம் வருது. அதையெல்லாம் தூக்கிட்டு அங்க அவன்கிட்ட எக்கச்சக்கமா நிக்க வேண்டியது இருக்கு. இப்படி நெல்லுன்றோம். கரெக்டா 30 கிலோ உள்ளவங்க எல்லாம் போன்றோம். நிறைய விசாரணையில நிக்கணும். அந்த மாதிரிதான் மேலே ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நீங்க இந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும். இந்த உம்மத்தின் பணக்காரர்களுக்கு முன்னாலே ஏழைகள் 500 வருஷத்திற்கு முன்னாலே சொர்க்கம் போயிடுவார்கள். நம்ம கணக்குகளுக்கு 500 வருஷம் இருக்கும் போல தெரியுது. அவ்வளவு தூரம் அங்க ஆடிட்டிங்ல பிரச்சனை. என்ன முக்கியமான கேள்விகள் இருக்கு இல்லையா? எங்க சம்பாரிச்சு எங்க செலவழிச்சு சொல்லி முடிக்கிறதுக்கு 500 வருஷம் ஆயிரம் போட்டிருக்கு. வலிமார்களை சமகாலத்திலே இருப்பவர்களோடு தொடர்பு வைக்குதல், காலஞ்சென்ற வலிமார்களின் வரலாறுகளை வாசித்தல். மூன்றாவது முக்கிய கடமை, எந்த காலத்தினுடைய வழியாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களை நேசிக்குதல். மஹப்பத் வேண்டும். நாம் அவர்களை நேசிப்பது அல்லாஹ்வுக்காக, அவங்களுக்காக இல்லை. அவங்க நமக்கு ஒண்ணு மாமன் மச்சான் அல்ல, தாய் தந்தை உறவு அல்ல, எல்லாத்தையும் தாண்டிய உறவு. அவர்கள் அல்லாஹ்வின் நேசர்கள். எனவே நான் அல்லாஹ்வை அவர்களை நேசிக்கிறேன். அவர்களை நேசித்தால் அல்லாஹ்வை நேசிப்பதாக அர்த்தம். நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். முழுக்க முழுக்க அல்லாஹ் தான் எல்லாமே முழுசா ஒப்படைச்சிட்டாங்கல்ல, நாம அப்படி ஒப்படைக்கல. குர்ஆன்ல வருது, உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என் காரியத்தை நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன் என்பார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த மாதிரி உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், தஃவீதுல் உமூர் என்று சொல்லுவார்கள். வலிமார்கள் யார்? அவர்களுக்கான முதல் அடையாளம் தங்களின் எல்லா காரியத்தையும் ரப்பிடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். அவங்களுக்கு என்ன பண்ணாலும் பிரச்சனை, எல்லா அல்ஹம்துலில்லாஹ் தான். மௌத்து ஆயாத்து அது இது போயிடுச்சு வந்துருச்சு, எல்லா அல்ஹம்துலில்லாஹ் தான். எல்லாத்தையும் அங்க ஒப்படைச்சாச்சு. நம்ம அப்படி இருக்க முடிய மாட்டேங்குது. மண்டபத்தோட கடைசியில செருப்பு விட்டுட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிறோம், ஷூ இருக்குமா இருக்காதா, ஏதாவது ஒன்று. பல்வேறு நம்பிக்கைகள். அவங்க முழுசா அல்லாஹ்ட்ட தங்களை ஒப்படைத்தவர்கள். தஃவீத் என்று சொல்லுவார்கள். ரொம்ப முக்கியம். எங்கேயாவது பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா ஜம்முன்னு தைரியமா இருக்கலாம்ல. அவங்க எல்லா பொறுப்பையும் அல்லாஹ்ட்ட கொடுத்துட்டாங்க. நாம கொடுத்த மாதிரி நடிக்கிறோம், இன்னும் கொடுக்கல. கொடுத்த மாதிரி நடிக்கிறோம். எப்பவுமே பொறுப்பை யார்ட்டையாவது ஒப்படைச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. போல பாருங்க, கல்யாண மண்டபத்துல அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல பாத்தீங்கன்னா காலைல 11 மணிக்கு பொண்ணோட தகப்பனாரு அண்ணன் தம்பி எல்லாம் ஜம்முன்னு சேர்ல உட்காந்துருக்காங்க. எந்த டென்ஷன் இல்லை. என்னன்னா சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு, ஐஸ்கிரீம் தனியா வருது, பீடா தனியா வருது, எல்லாமே தனியா வருது, மாலையை ஒருத்தன் கொண்டு வர்றான், எல்லாம் வந்துருது. அதனால இவர் சேர போட்டு எல்லாரும் உட்காந்துக்கிறாரு. போட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு இருந்தா அங்கேயும் இங்கேயும் ஓடணும். அதெல்லாம் இல்லை. இங்கேயாவது பொறுப்புகளை ஒப்படைச்சுட்டா ஃப்ரீயா உட்கார்ந்துடலாமல்ல. உலகத்திலே வாழ்கிற இறைநேசர்கள் எல்லாம் தங்களுடைய பொறுப்பை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். நீ பார்த்துக்கோ, அவன் பார்த்துக்கோ. எவ்வளவு தூரம் பார்ப்பான், என்ன வந்தாலும் பார்ப்பான். தலைகீழ மாற்றுவான். சூரியனை நிறுத்த முடியும், சந்திரனை நிறுத்த முடியும், கால ஓட்டத்தை நிறுத்த முடியும், ரப்பு நினைச்சா முடியும். அதனால அங்க கொடுத்துறது. அவங்கள்ட்டையும் இவங்கள்ட்டையும் கொடுத்து என்னால முடியல, கடைசி நேரத்தில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ற ஆளெல்லாம் இல்லை. அங்க கொடுத்தாச்சு. என்னுடைய தலைப்படை இளம் வழிமார்களை பத்தி கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. குர்ஆன் சொல்லுகிற இளம் வழிமார்கள் நீங்களும் நானும் அறிந்து வைத்திருக்கிற குகைவாசிகள். ஒரு 7 பேர் குகையில போய் தூங்க போனாங்க இல்லையா? குகையில போய் ஒதுங்க போனாங்க. அவங்க அத்தனை பேரும் இளம் வழிமார்கள். ரப்பு எவ்வளவு பெரியதை மாத்தி காட்டுவாங்கிறதுக்கு அது உதாரணம். தன்னை நம்பி வந்து சேர்ந்தவர்களை குகைக்குள்ள உள்ள அனுப்பி நீட்டா தூங்க வச்சு 300 வருஷம் கழிச்சு எழுப்பி போடுறான். சாத்தியமா? முடியவே முடியாது. 3 நாள் நீங்க தூங்காம எந்திரிக்கலன்னா பக்கத்தோடுக்காரெல்லாம் சேர்ந்து அடைக்கிறோம். நீங்க வேணா படுத்து பாருங்களேன், அசையாம அப்படி ஒரு 3 நாள் நீட்டா படுத்துறீங்க,
லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வித்தியாசமா தெரியுது. 3 நாளா எதுவும் இல்லை, வச்சுட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி 300 வருஷமாக இருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது அவங்க மேல வெயில் படல. இப்படி வரும்போது சூரியன் அந்த பக்கம் கிராஸ் ஆயிடுது, இப்படி வரும்போது இது இந்த பக்கம் கிராஸ் ஆயிடுது. மூச்சில வெயில் அடிச்சா தூங்க முடியாதுங்கிறதுனால அவங்க ஒரே அடியா அப்படி தட்டையா படுத்திருந்தா கெட புண்ணு வந்துடும். ராஜ புண்ணு என்று சொல்லுவார்கள். முதுகு புண் வந்தால் ஆறாதல்லவா, அந்த புண்ணு வந்துடும். திரும்பி போட்டோம்னா அல்ல, அப்பப்போ குர்ஆன்ல வருது, நாம திரும்பி போட்டோம்னா அல்ல. அப்ப 300 வருஷம் தூங்க வைக்கிறான், வெளிச்சப்படாமல் வைக்கிறான், காற்றோட்டமாய் வைக்கிறான், வாசலில் ஒரு நாயை காவலுக்கு வைக்கிறான். 300 வருஷம் என்ன நடக்குது? அப்பப்ப ரைட்லயும் லெப்ட்லயும் திருப்பி திருப்பி போடுறான். இது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அத்தாட்சி என்று சொல்லுகிறார். குர்ஆன் சொல்லுகிற இளம் வழிமாறுகள் இப்ப என்ன நான் பேசிட்டு இருந்தேன்னா, அல்லாஹ்ட்ட முழுசா ஒப்படைச்சிட்டு போனா நடக்காததை எல்லாம் நடத்தி காட்டுவான். 300 ஆண்டு காலம் அதற்கு முன்னாலே இல்ல, யாரும் தூங்கல, அப்படி ஒரு வரலாறே இல்லை. ஆனால் தன்னை நம்பி வந்த இறை நேசர்களுக்கு ரப்பு எல்லாத்தையும் செய்வாங்க. இது உதாரணம். 300 வருஷம் அவர்களை தூங்க வைக்கிறான், நிம்மதியா உறங்குறாங்க. இந்த குர்ஆன் அவங்க காட்சியெல்லாம் சொல்லுது. வழிமாறுகளை பேசுகிற போது அவங்க தூங்குறது, அவங்க தூங்குற ஸ்டைலு, அந்த நாயோட ஸ்டைலு, கல்புகம் வாசித்தோம் திராயில் வசீது. இந்த கையை நாய் அந்த முன்னங்கால் ரெண்டையும் அப்படி வச்சுக்கிட்டு அப்படி உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லுது குர்ஆன். யாராவது உள்ள போய் எட்டி பார்த்தான்னா முடிஞ்சாங்க அப்படின்னு குர்ஆனே சொல்லுது. அதையும் அடிச்சு உளுந்து ஓடிடுவீங்க. ஒரு மொழி தமிழுக்கும் ரோபப்பா எக்கச்சக்கமான பயம் வந்துடும். ஆனா அல்லாஹ் அவர்களை நிம்மதியாக உறங்க வைத்து எழுப்பி விட்டான். இளம் வழிமாறுகளோ அல்லது மூத்த வழிமாறுகளோ, வழிமாறுகள் என்பவர்கள் ரப்ப முழுசா நம்புகிற போது என்ன நடக்கிறது? இதுவரை எந்த காலத்திலும் நடக்காததை எல்லாம் நடத்தி காட்டுகிறார், நிகழாததை எல்லாம் நிகழ்த்தி காட்டுகிறார். அப்படி சொல்லுவாங்க. அந்த முழுசா ஒரு அவங்க பிடி, அவங்க கான்டாக்ட் வச்சிருக்கிற இடம் ரொம்ப உறுதியான இடம். அதனால துணியால எதுக்கும் பயப்படுறது இல்லை. அப்படிதான குர்ஆன்ல வருது. அவர்களுக்கு பயமும் இல்லை, கவலையும் இல்லை. வருங்காலம் குறித்து பயமும் இல்லை, கடந்த காலம் குறித்து கவலையும் இல்லை. பயம் ஏன்னா பிடிச்சிருக்கிற இடம். ஒரு குழந்தைய நீங்க தனியா நிற்கும் போது பயப்படுத்துனீங்கன்னா உங்களை பார்த்துட்டு ஓடிடுது, பயந்துடும். நம்மளே திடீர்னு போய் ஒரு குழந்தை நிற்குதுன்னா நம்மளாம் போனாலே பயந்துடும். இது தாடியும் இந்த கோலமும் பார்த்துட்டு மிரண்டு மடக்குள் போட்டு வர என்னமோ ஓடிடும். இப்ப அந்த குழந்தைய அவங்க அம்மா மடியில இடுப்புல உட்கார்ந்து இருக்கிறப்போ அல்லது அவங்க அத்தா கையில வச்சிருக்கிறப்போ அது இறுகி பிடிக்கிறப்ப நீங்க போனீங்கன்னா உங்களை முறைக்கும் அல்லது காலத்துக்கு உதைக்கும். என்னென்ன தைரியம் என்னன்னா பிடிச்சிருக்கிற இடம் ஸ்ட்ராங். என்னென்ன இங்கிருந்து போறத அவங்க அம்மாத்தால கூட அடிக்க முடியும், அது வேற. ஆனா அந்த குழந்தை அதனுடைய பார்வையில் என் பிடி பலமானது, நான் என் அம்மாவை பிடித்திருக்கிறேன், என் பிடி பலமானது, என் தகப்ப என்ன தூங்கியிருக்கார், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. வலிமார்கள் என்பவர்கள் அப்படித்தான். பிடி மேலே அது ஒருவத்தில் ஒதுக்கா என்கிற உறுதியான பிடியை, அப்துல்லாஹில் மத்தீன் என்கிற அல்லாஹ்வின் கயிற்றை அங்க பிடிச்சிட்டதுனால துனியால என்ன கவலை வரட்டும், என்ன அவசரம் வரட்டும், என்ன கவலை வரட்டும், என்ன பயம் வரட்டும், ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்பி எல்லாத்தையும் ஒப்படைக்க. பிரச்சனை என்னன்னா நாம நம்புறதே இல்லை. எல்லாம் சத்தாசத்து, ஆனா அதுக்காக எதுக்கும் அப்படி இருக்கிறவா இல்லையா? இந்த இருக்கிறவர்கள் இறைநேசர்கள் அல்ல, முழுசா ஒப்படைச்சவங்க. அந்த கருமவாசிகளை எல்லாம் தூங்க வைத்தது போல கண்ணா மூடனா ஏதாவது கசமுசாவாயிரும்னு கண்ணை திறந்த மாதிரியே வச்சிருந்தான். கண்ணில் தூசி எல்லாம் ஒழுகல, ஆனா தூங்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்க்கிற போது அவர்களை விழித்திருப்பதாக நினைக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் தூங்குகிறார்கள்.
ஒரு கல்லிமுகம் தாத்தல் எமீனி வதாத்த ஷிமால், வலதும் இடதுமாய் நாம் அவர்களை புரட்டி கொண்டிருந்தோம். நடக்காததை எல்லாம் நடக்க வைக்கிறோம். நான் என்ன சொல்றேன், இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவனை நம்பலாமே. பஸ் டிரைவர் டிக்கெட் வாங்கிட்டு ஜம்முன்னு தூங்கிடுவேன். நம்பிக்கை என்னன்னா 70 பேர் உட்காந்துருக்கோம் வண்டியில. அந்த டிரைவர் மேல அபாரமான நம்பிக்கை. எப்படி கொண்டு போய் சேர்த்துருவான், ஆமா, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு போயிடக்கூடாது. இறுதி இடம் ஒன்று இருக்கு, அங்கே அவன் தூங்கினாதான் முடிஞ்சது. நமக்கு அவன் மேல நம்பிக்கை. நான் கேட்கிற ஒரு டிரைவர் மேல உள்ள நம்பிக்கை உலகத்தினுடைய டிரைவிங் அல்ல, உலகத்தை இயக்குபவன் அவன். அவனை நம்பலாமே. இவனை நம்பிட்டு எவ்வளவு தெரியுமா, சில பேர்லாம் டிக்கெட் வாங்காமே தூங்கிடுவான். உட்கார்ந்த உடனே அப்படியே எங்கெல்லாம் வருமோ தெரியாது. பஸ்ல உட்கார்ந்த உடனே இப்படின்னு கழுத்தை வச்சாங்கன்னா பாய் எங்க போகணும்னு தண்ணி விட்டு டிக்கெட் வாங்குற மாதிரி ஆயிடுறதா இல்லையா? என்னன்னா நம்பிக்கை. 70 உயிர்களும் யாரு நம்பிக்கை தெரியுமா? அந்த ஒத்த ஆளு. இப்படி வைக்கிற காலை இப்படி வச்சுட்டானா முடிஞ்சு போயிடும். பிரேக்க பிடிக்கிறதுக்கு பதிலா இந்த பக்கம் வச்சுட்டாங்க இல்லை எக்ஸிலேட்டர்ல எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா நம்பிக்கை. இந்த தஃவீது வேண்டும். ஏன் இந்த ரப்பிட்ட ஒப்படைக்க கூடாது? வலிமார்கள் என்பவர்கள் அப்படி ஒப்படைத்தவர்கள். இந்த சலூன்காரன்ட்ட நம்ம என்ன நம்பிக்கைங்கிறீங்க? சில பேர் மூஞ்சி அங்க கொடுத்துட்டு அங்க ஒரு குட்டி தூக்கும், நீ ஏதாவது பண்ணுங்க. ஆனா அப்படியே மெதுவா அந்த தண்ணியை தொழிச்சு அந்த அப்படியே சோப்பு நிறைய தடவன ஒண்ணு விஸ்லிக்கிறா மூத்துவாகியா தூக்கம், நல்லா தூக்கம் வந்துடும். என்னன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவன் கையில கத்தி நல்லா நம்ம மூஞ்சியை கொடுத்து உட்காந்துக்கிறோம். நம்மளையும் பொத்தி உட்கார வச்சிருக்காங்க ஜனாசா மாதிரி. அவன் ஒரு இடுப்பு இழுத்தாங்க முடிஞ்சது. ஒன்னுல ஒரு பக்கம் மீசி இப்படி இழுத்து விட்டாங்க, ஒரு மாசத்துக்கு வெளியே போக முடியல, முட்டுக்குள்ளே உட்காந்து வேண்டியதான். இப்போ எல்லாம் மாஸ்க் போட்டுக்கலாம், வசதி இருக்கு. இப்போ என்னன்னா இப்ப அந்த பார்பர் அந்த நாடுகள் மேல அவ்வளவு நம்பிக்கை. இவன் ரொம்ப நாளா இந்த தொழில் பண்றவன், இவன் நேர்த்தியா பண்ணுவான், மீசியை சரியா பண்ணுவான், தாடியை சரியா பண்ணுவான், சேவிங் சரியா பண்ணுவான்னு நம்பிக்கையா முகத்தை கொடுத்துட்டு இப்படியே உட்கார்ந்து இருக்கிறவன் ஒரு நாவிதர் மேல் வரக்கூடிய நம்பிக்கை, ஒரு சமையல்காரன் மேல வர நம்பிக்கை, ஒரு பஸ் டிரைவர் மேல வர நம்பிக்கை, உலகத்தில் யார் யாரின் மீதோ நாம் நம்முடைய பொறுப்புகளை ஒப்படைக்கிற இந்த தஃவீத் என்பது அல்லாஹ்விடம் தஃவீதாக வந்துருச்சுன்னா அவரையாக எல்லாம் அர்த்தம். விலாயத்திற்கான வாசல் அங்கே திறந்துருச்சுன்னு அர்த்தம். முழுமையாக என் காரியங்களை என் ரப்பு பொறுப்பேற்பான் என்று முடிவெடுக்கிற இடத்தில் நீங்கள் விலாயத்துக்கான வாசலிலே கால் வைக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை தானே வேண்டும். அதாவது இவனை மனுஷன் சொன்னாங்க, எனக்கு யார் உதவி தேவையில்லை, எல்லாமே ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அவன் போதும், என்னை பத்தி அவன் என் நிலைமையை அவன் அறிந்தவன், அவனுக்கு தெரியும் போங்க. இதுதான் தஃவீத் என்று சொல்லுகிறோம். இந்த தஃவீதை செய்தவர்கள் வலிமார்கள். அந்த வலிமார்களின் வரலாறுகளை வாசிப்பதில் மிக முக்கியமாக ரொம்ப சின்ன வயசுல இருந்தே வழியாக ஆகி மகத்தான சாதனைகளை எல்லாம் செய்து உலகத்திற்கே வழிகாட்டுகிற அளவுக்கு ஞானிகளாக பின்னாடி மாறி போனவர்கள் நிறைய பேர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில பேருக்கு எல்லாம் விலாயத் என்பதை பிறப்புல இருந்தே கொடுத்துட்டான். சில பேர் தான் இடையில திடீர்னு தௌபா செஞ்சு தப்புன்னு மாறி அவங்க லைஃப் ஸ்டைல வேற மாதிரி வந்திருக்கும். முதல்ல பார்த்தா கொள்ளை கூட்டத்தில் இருந்திருப்பார், முதல்ல பார்த்தா தவறான பழக்க வழக்கத்தில் இருந்திருப்பார், குடிகாரனா இருந்திருப்பார், எப்படியோ இருந்திருப்பார். அல்ல திடீர்னு தௌபாவை கொடுத்திருப்பார், திரும்பி இருப்பார், பின்னாடி வழியாக ஆனார். வேறு சில வழிமார்களை எல்லாம் இள வயதிலேயே வழிமார்கள் என்று முடிவு செய்து விட்டார். இப்போ இன்றைக்கு நாம் 11 நாட்களாக பரவலாக பேசி வரக்கூடிய கௌதுல்லாஹும் மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு அஸ்ஸாஹுல் அஸீஸ், இவங்க எல்லாம் பயிற்சி பெற்று வெளியானவர்கள் என்பதை விட பிறப்பிலேயே வெளியானவர்கள். அல்லாஹ் அவங்களை வடிகள் கோமானாய் தேர்வு செய்து விட்டார். அந்த அடையாளங்கள் அவர்களின் பிறப்பிலிருந்தே தெரிய ஆரம்பித்தது, வஃபாத் வரைக்கும் தெரிந்தது. அல்லாஹ் அதுக்கு அப்படி ஒருத்தர் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துட்டார்னா அந்த கராமத், அந்த அற்புதம், அந்த அல்லாஹ்வுடைய தர்பியத்தினுடைய ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். 90 வயசு ஹதீஸ் பாடம் நடத்துகிறார்கள். நான் இந்த ஜும்மாவிலே பேசினேன்.
மௌதுல்லாஹ் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி பக்தாதிலே அவர்களுடைய காதலியாவில் அவர்களுடைய மதரசாவில் ஒவ்வொரு வருஷமும் வெளியாகக்கூடிய மௌலவிகள் 3000 பேர். 3000 பேர் யோசிச்சு பாருங்க. 90 வயசு வரையும் வருஷத்துக்கு 3000 உலமாக்களை தந்தவர்கள் என்றால் இந்த உலகத்திற்கு லட்சக்கணக்கான உலமாக்களை கொடுத்தவர்கள். நீங்க வேற எந்த காரணத்துக்காகவும் அவர்களை நேசிக்க வேண்டாம். காலம் பூரா கிதாபு 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 படிச்சு ஓதி கொடு. அவர்கள் சொன்ன வார்த்தை, நான் இல்மை படித்து 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 கொடுத்து கொடுத்து ஹத்தா சிர்து குத்துவன், நான் குத்துவல்ல கிதாபாக ஆகிவிட்டேன். உலகமே உற்று பார்க்கிற முனையாய் துருவமாய் நான் ஆகிவிட்டேன். ஒரு கிளாஸ்ல நீங்க நினைக்கிற மாதிரி 50 பேர் 100 பேர் இல்ல. பக்தாதில் அவர்கள் நடத்திய பாடத்திற்கு 70,000 பேர் ஒரு கிளாஸ்ல. உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பொது ஜனங்க இல்ல. உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பல தேசங்கள்ல இருந்து வந்த உலமாக்கள், பெரிய பெரிய அறிவுஜீவிகள், இன்டலெக்சுவல்கள், பிலாசபிகள், எக்கச்சக்கமான பேர். சட்டவேதிகள் அமர்ந்திருக்கிறார்கள், முஃபஸ்ஸிரீன்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். 70,000 பேர் ஃபர்ஸ்ட் சத்துல உட்கார்ந்து பாடம் கேட்ட ஒருத்தர் சொல்றாரு. அவர் பேர் இப்னு குதாமா அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மௌதுல்லாஹ்விட்ட நேரடியா ஓதுனவங்க. அல்லாமா இப்னு குதாமா அல் மக்தசி, பைத்துல் முகத்தஸ் சொந்த ஊர் அவங்களுக்கு. ஹம்பலி மதுகபை சார்ந்தவர்கள். ஃபர்ஸ்ட் சப்ல அவங்க சொல்றாங்க, நாங்கள் 70,000 பேர் இருந்தோம். மௌதுநாயகம் பாடம் நடத்துவார்கள். ஃபர்ஸ்ட் சப்ல நான் கேட்ட மாதிரியே 70,000வது ஆளுக்கும் கேட்டுச்சு. மைக் இல்ல, மைக் இல்ல. இன்னைக்கு இப்ப கரண்ட் போச்சுன்னா வெளிப்படையில் இருக்கிறவங்களுக்கே நம்ம சவுண்ட் கேட்காது. கரண்ட் திடீர்னு பெரிய பெரிய ஜும்மானி எல்லாம் போச்சுன்னா, கரண்ட் போயிடுச்சுன்னா திடீர்னு பேசினா ரொம்ப பின்னாடி இருக்கிறவங்க செஞ்சதில்லை. நிலைமை வேற மாதிரி ஆகி போயிருக்கு. சில நேரங்கள்ல பெரிய கூட்டங்கள்ல மைக்க வைக்காம விட்டு ஒரு தொழுகையுடைய எல்லா நிலைமைகளையும் பார்த்தோம். சில பேர் கியாமம், சில பேர் ருக்குஉ, சில பேர் சுஜூது, சில பேர் நமக்கு என்ன எந்திரிச்சுமே வெளியே நின்னா மணி. என்ன விவகாரம்னா, மௌதுநாயகம் பாடம் நடத்துகிறார்கள். முந்தன சப்பில் இருப்பதை போல கடைசி சப்பில் இருப்பவரும் 70,000 பேர்களும் கேட்க வேண்டும் என்றால் இந்த சப்தத்தை கொண்டு போய் சேர்த்துவன் ரப்புல் ஆலமீன். குன்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி. ஹதீஸில் வருகிறது, இவர்களின் பார்வைகளை, இவர்களின் கேள்விகளை கொண்டு போய் ரப்பு உரிய இடத்தில் சேர்ப்பான். 70,000 பேர் எல்லாம் பெரிய பெரிய தப்சீர் நடத்தினாங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா தப்சீரும் தோற்று போயிடும். தப்சீர்ல உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாமே இப்படி ஜோசி தப்சீர்ல உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு ஆயத்துக்கு எடுத்து தப்சீர் செஞ்சாங்க. ஒரு ஆயத்தை பக்கத்துல 2 பேர் நண்பர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. தப்சீர் செஞ்ச உடனே இவர் ஜோசி சொன்னார், எனக்கு இது தெரியும், இந்த தப்சீர் ஏற்கனவே தெரியும் அப்படின்ட்டு. 2வது சொன்னாங்க, நான் இதுவும் தெரியும், நான் ஏற்கனவே. அவங்க கிதாபெல்லாம் எழுதுறவங்க யாரு? எல்லாமே இவரு ஜோசி. அவங்க நிறைய கிதாப் எழுதிருக்கிறாங்க. அவங்க பெரிய பெரிய கிதாபெல்லாம் எழுதுறவங்க. அதனால அவங்க தெரியும்னு சொன்னது உண்மைதான். நம்மளுக்கு சில பேர் பயான்ல உட்காந்துட்டு நம்ம ஆரம்பிக்கிற நமக்கு தெரியுமாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம வேற ட்ராக்ல போயிட்டு திருதுன்னு முடிப்பாங்க. ஆரம்பிக்கிறவங்க தான் ஒரே மாதிரி இருக்கும். அவருக்கு தெரிஞ்சதுன்னு நினைச்சுக்குவாரு. போனா அப்படிதான் ஆயிடுச்சு. சில பேர் பில்டப் நிறைய தெரியும். ரசூலுல்லா தாயிஃப்ல ஒண்ணு இவ்வளவு அப்படின்றார். என்னன்னா அவருக்கு தெரியும். நம்ம தாயிஃப்ல இருந்து வேற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கோம். அவருக்கு தெரிஞ்சது நாவலடிவா பாட்டு. தாயிஃப்ல 2 வீதியிலே தாவா நபி நடக்கையிலே. உனக்கு தெரிஞ்சது அது ஒண்ணு மட்டும்தான். இப்ப மௌதுல்லாஹ் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி பாடம் நடத்துறாங்க. அல்லவா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் சொல்லிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 11 தப்சீர் ஆச்சு ஒரு ஆயத்துக்கு. 11 தப்சீர். 11 தப்சீர்லையும் சொல்றாங்க இதுவும் தெரியும். 12க்கு மேல வண்டி ஆடிச்சு. இவர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் இருக்கிறவர் கேட்டார், இது அப்படின்னாரு. தெரியல. 13, 14 அல்லாஹ் அக்பர். ஒரு ஆயத்துக்கு 40 தப்சீர்கள். 40 தப்சீர். இப்னு ஜௌசி சொல்றாங்க, கட்ட கிதாபுகளின்படி ஏடுகளை விரித்து வைத்துக் கொண்டு நான் படித்த தப்சீர் 11. எந்த தப்சீரை விரிக்காம அல்லாஹ் உள்ளத்துல போடுறாங்க அவங்களுக்கு அது 40.
ஏட்டிலே படித்து வாசித்து உள்வாங்குவதை விட ரப்பு உள்ளத்திலே போடுகிற உதிப்பு, அந்த உதிப்பு உயர்ந்தது. ஹதீஸ்லயே அப்படி வருது. யாருக்காவது அல்லாஹ் தன்னுடைய நெருக்கத்தை நாடிட்டான்னா அவங்க வாயில இருந்து ஹிக்மத்தை கொட்ட வைத்து விடுவான். எங்கேயும் படிக்க மாட்டாங்க அவங்க. புஸ்தகமோ கிதாபோ படிக்கிறதோ அதோ இதோ ஒண்ணு இல்லை. வாயை துறந்து பேசினாலே ஞானம் வெளிப்படும். அல்லாஹ் போட்டுருவான். அல்காஃபி குலூபிஹிமுல் ஹிக்மா, இறைவன் ஞானங்களை போட்டு விடுவான். ரப்பு பிரியப்பட்டுட்டார். முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ். நான் பேச வந்தது என்னன்னா, இளம்படிமார்களுக்கான பயிற்சி பட்டறை அந்த மதரசா தான். அந்த மதரசாவில் உருவானவர்கள் பெரும் ஆளுங்கள் அல்ல, நிறைய பேர் வழிமார்கள். அல்லாமா இப்னு ரஜப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. கௌதுல்லாவினுடைய பாட வகுப்பறைகள் சம்பந்தமாக நிறைய அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா இப்னு ரஜப் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஃபஸ்ஸிரீன்களும் முஹத்திஸீன்களும் அங்கே உருவாகவில்லை, முத்தஸவ்விஃபீன்கள் உருவானார்கள். ஆன்மீக பெருமக்களை உருவாக்குகிற பயிற்சி பாட அறையாக அது இருந்தது. நாம ஒரு பாடம் நடத்துறோம், மௌலவியை உருவாக்க முடியும், ஹாஃபிஸை உருவாக்க முடியும், காரியை உருவாக்க முடியும். ஆனால் ஒரு சூஃபியை, ஞானியை, ஆன்மீகத்திலே கரை கண்டவர்களை உருவாக்க வேண்டும் என்றால் அங்கே இருப்பவர்கள் கௌதுநாயகம் அவர்களை போல அல்லாஹ்வின் அருள் பெற்றவர்கள் இருக்க வேண்டும். அப்படி உருவான நிறைய பேர் இளம் படிமார்கள். நான் ஏன் இளம் படிமார்கள் என்று சொல்லுகிறேன்? பைத்துல் முகத்தஸை மீட்கிற போராட்டத்தில் இவர்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். யாரு? நீங்க நினைக்கிற மாதிரி கௌதுல்லாஹ் வந்து ஓதி கொடுத்துட்டு விட்டுருவாங்க, பள்ளியாசில ஒரு மூலையில உட்கார்ந்து இருப்பாங்க போட்டிருக்குன்னு நினைச்சுக்கோனா. பெரிய போராளி. அன்றைக்கு சிலுவை யுத்தத்திற்கு எதிராக பைத்துல் முகத்தஸை மீட்ட சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர் தானே மீட்டினது. நான் சொல்றதுனால ஆமாங்க. பைத்துல் முகத்தஸை மீட்டு கொடுத்த வரலாற்று போராளி முஜாஹித் அவர்கள். அவர் வந்து சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. அவருக்கு கீழே 300 பேர் இருந்தாங்க. 300 பேர்ல கிட்டத்தட்ட பாதிக்கு மேல உள்ள வாலிபர்கள் அத்தனை பேரும் கௌதுல்லாஹ்வுடைய மாணவர்கள். பகதாதுல ஓதிட்டு போய் யுத்தத்தில், சில யுத்தத்தில் பங்கேற்று கடைசியாக பைத்துல் முகத்தஸை வாங்கி கொடுத்தவர்கள். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், அல்லாமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி அவங்க எழுதுறாங்க, 2 மதரசா மாணவர்கள் மட்டும்தான் அந்த போர்ல இருந்தாங்க. ஐயூபி கூட இருந்தவங்கல பாதி பேர் கௌதுல்லாஹ் அனுப்பிச்சு வச்சாங்க, பாதி பேர் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி ஓதிய நிஜாமியா மதரசாவிலிருந்து வந்திருந்தாங்க. முழுக்க அன்றைக்கு உருவாக்கப்பட்டவர்கள் உலமாக்கள் அல்ல, அன்றைக்கு உருவாக்கப்பட்டவர்கள் இறைநேசர்கள், ஆன்மீக பெருமக்கள். அப்ப இந்த இளம் வழிமார்களை வைத்துத்தான் பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம் உம்மத்தினுடைய கையில வந்தது. அதனால் தான் சொல்லுகிறோம், வழிமார்களின் வரலாறு வாசிக்க வேண்டும், அவர்களை நம் உயிரோடு சேர்த்து அவர்களை நேசிக்க வேண்டும். வாழுகிற போது அப்படி நல்லவர்களுடைய தொடர்பும் அனுகூலமும் கிடைத்தால் அவர்களுடைய நெருக்கத்திலே இருக்க வேண்டிய பொறுப்பும் இவைகளெல்லாம் நமக்கு இருக்கிறது. குர்ஆனிலே வழிநெடுக ஆண் பெண் நிறைய வழிமார்கள் உண்டு. நான் இளம் வழிமார்கள் என்று வட்டப்படுத்தி வருகிற போது கவுவாசிகள்ல இருந்து கௌதுல்லாஹ்வுடைய மாணவர்கள் வரைக்கும் நான் சொல்ல வேண்டும். இப்படி நிறைய பேர் சொல்லலாம். கூட போய் இருந்து அவங்க பார்த்துட்டா போதுமே ஒரு பாருங்க. ஒன்னும் இல்ல, முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு அவர்களுடைய வகுப்பறையில நம்ம உட்கார்ந்து இருக்கிறதா ஒரு வாய்ப்பு அல்லாஹ் தந்திருந்தா பெருசா கிதாபெல்லாம் படிக்க வேணாம், ஒரு தடவை பார்த்துருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சது. பார்த்திருந்தா போதுமே. காபூல்ல இருந்து, ஆப்கானிஸ்தானுடைய தலைநகர் காபூல்ல இருந்து அஜ்மீர் வரைக்கும் நடைவழியாக பயணப்பட்டு வருகிறார்கள். சில இடங்கள்ல கழுதையில உட்கார்றாங்க. காஜா மொய்னுத்தீன் சிஷ்தி அஜ்மீர்ல அடங்கி இருக்கிற காஜா மொய்னுத்தீன் சிஷ்தி அவங்க காபூல்ல இருந்து அஜ்மீர் வரைக்கும் உள்ள பயணத்தில் நடந்து வந்திருக்கிறார்கள், கழுதையில வந்திருக்கிறார்கள். 10,000 கிலோமீட்டருடைய பயணத்தில் பார்த்தவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டார்கள். பேசல. இன்னைக்கு நம்ம சகோதரர்கள் மாதிரி திருமுனை கூட்டம், அது இது துண்டு பிரசுர விநியோகம், தடால் புடால் என்னென்னமோ பண்ணி மண்டபத்துல கூட்டம், முச்சந்தியில கூட்டம், வா அப்படி இப்படி என்னென்ன வேலை பண்றோம். ஒண்ணு நடக்கலையே. பார்த்துட்டு போறாங்க. அவர்களின் பார்வை வேலை செய்யும். கௌதுல்லாஹ்விடத்திலே கிதாபு வைத்து அவர்கள் ஓதினார்களோ என்னவோ தெரியாது.
நல்லோர்களின் பார்வை வேலை செய்யும். அதை எப்படி நீங்க பார்த்தா கூட அப்படி ஆயிருமா அப்படின்னு லேசா சந்தேகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வேற மாதிரி நான் சொன்னா புரியும். எவனாவது ஒருத்தர் நீங்க சாப்பிட்றப்ப பார்த்துட்டு பேதியில போதும் உங்களுக்கு உடனே சொல்றாரு நல்லா இருக்கா சார், அன்னைக்கு இடியாப்பம் சாப்பிட்றப்ப அந்த ஆள் வந்தான், இடியாப்பமா சாப்பிட்றேன்னு என்னை இப்படி பார்த்தான், அப்ப இருந்து பேதியாகும். என்னன்னா கண் திருஷ்டி கண்ணேறு, அவன் கண்ணு போட்டான், நான் நல்லா இருந்தேன். ஒரு பாவி பையன் பார்த்ததுக்கே வேதியில போகுதுன்னா, ஒரு பாவி பார்த்தாலே வேதி ஆகுறதுன்னா நல்லோர்கள் பார்த்தா ஏன் நல்ல தாக்கம் ஏற்படாதா? யோசிக்க வேண்டும். நதுருல் ஆரிஃபீன் ஆன்மீக பெருமக்களினுடைய பார்வை என்பது உங்க உடம்ப பார்க்காது, உள்ளம் வரை ஊடுருவும், உள்ளம் வரை ஊடுருவும். யார் யாரோ பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு நிறைய சொல்றோம், ஆம்பளைகளை விட பொம்பளைகள். ஆமா, திடீர்னு சில பேர்லாம் வீட்டுல டப்பு எல்லாத்தையும் மூடி அது வருது எல்லாம் மூடி வை அப்படின்பா. அது வந்துட்டு போற வரை அதையெல்லாம் திறக்கிறது இல்லை, ஏன்னா பார்த்துச்சுன்னா வேற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்புகிறோமா இல்லையா? தவறான பார்வைகள் உங்களுக்கு தப்பான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் நல்லோர்களின் நல்ல பார்வை நிச்சயமாக நல்ல மாற்றத்தை தாக்கத்தை நம்மள் ஏற்படுத்தும். அந்த பார்வை தான் மௌலானாவுடைய பார்வை, ஹஜாம் எழுத்தின் சிஷ்டி கத்தசல்லாவுடைய பார்வை, உலகத்தில் இருக்கிற ஏராளமான வழிமார்களுடைய பார்வை. இளம் வழிமார்கள் உலகம் முழுக்க எல்லா நாட்டிலும் இருந்திருக்கிறார்கள். பொதுவா தௌபா ஹதீஸ்ல கூட வரும்ல, தௌபா சிறந்தது. வாலிபத்திலேயே ஒருத்தர் தௌபா செஞ்சா அது ரொம்ப சிறந்தது இல்லையா? தௌபத்து ஷபாப் ரொம்ப சிறந்தது. அதே மாதிரிதான் ஒரு வெட்கப்படுதல் சிறந்ததுன்னா ஒரு ஹதீஸினுடைய தொடர்ல வரும். வாலிபத்தையே வெட்கம் வந்துருச்சுன்னு சொன்னா, வாலிபத்திலேயே வந்துருச்சுன்னா அது ரொம்ப சிறந்தது. அந்த மாதிரி அடிப்படையில நிறைய பேர் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு மிகப்பெரிய இறைநேசர். மொத்தமா வயசானது 50 வயசுக்குள்ள அவங்க சீக்கிரமா இறந்துருவாங்க. இளம் வயதுல அதாவது நல்ல இளைஞரா இருக்கிறப்ப முழு குடி கட்டுமையான 24 வருஷம் அதுலதான் மிதக்கிறவர். இன்னமும் எல்லாம் இதாயத்தை கொடுத்தான். ஒரு அடிமை பெண்ணு, அந்த அடிமை பெண்ணிட்ட குழந்தை பிறந்தது அவருக்கு. குழந்தைக்கு பாத்திமான பேரு. ஒரு தொழுகை கூட அவர்கள் மேற்கு திசை நோக்கி திரும்பியதில்லை. அந்த குழந்தைய வச்சுட்டு, ஆனா குழந்தை மேல பிரியும், எப்பவுமே விளையாடுவாரு. நல்ல ஃபுல் போதையில வந்து குழந்தைய தூக்கி விளையாண்டாரு. அதான் தப்பு. அதுல குழந்தைய தூக்கி போட்டு பிடிச்சு விளையாடுறப்ப தூக்கி போட்டு விழுந்துருச்சு. ஸ்பாட்ல மௌத்து இன்னும் இல்ல. அப்ப தெளிஞ்ச போதையில உட்கார்ந்தாரு, அழுந்தாரு. அவர் அந்த நேரம் ஷாபானுடைய 15வது இரவு. பல்வேறு இடங்களிலும் தனியாகவும் மஸ்ஜிதுகளிலும் எல்லாரும் விவாதத்தை செய்கிறார்கள். முழு போதையில இருந்தவர் இந்த கூப்பிட்டு பார்த்து உடுக்கி குழந்தை எழாத போது அந்த தெளிந்த போதையில் ரொம்ப கண்ணீரோடு ஷாபானுடைய 15வது இரவு பள்ளிவாசலை நோக்கி அவர் கால்கள் தானாக நடக்கிறது. தொழுது முடிச்சுட்டு ரப்பிட துவா செய்யறார். நான் பெரிய பாவின்னு எல்லாம் சொல்லி அழுது தௌபா செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறார். நான் சொல்லுகிற இந்த நிகழ்வு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அல்லாமா இப்னு ஜௌசி அவர்கள் கிதாபுத் தவ்வாபீன் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். தௌபா செய்தவர்கள் அப்படின்னு யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் தௌபா செய்தார்கள் என்ற இந்த கிதாபில் இருக்கிறது. அதுல எழுதுறாங்க, படுத்திருந்தவர் கனவுல அவர் இழந்த குழந்தை அந்த ஃபாத்திமா. அது சொல்லுது, குர்ஆனுடைய ஆயத்தை ஓதுகிறது. அப்பா அலம் யகனில் இல்லதீன ஆமனூ அன் தஸ்ஸா குலூபுஹும், உங்களுக்கு இன்னும் அல்லாஹ்வை பயப்படுறதுக்கு நேரம் வரலையா? நீங்க கொஞ்சம் திருந்தி வாங்க, சொர்க்கத்து வாசலில் உங்களுக்கு நான் காத்திருக்கிறேன். யாரு சொன்னது? ஃபாத்திமா. அன்னைக்கு எந்திரிச்சு திரும்பியவர்கள் தான். அல்லாஹ் அக்பர். இள வயதிலே அவர்களின் பாதை வேற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் 40 வருஷம் துனியா பக்கமே திரும்பல. 40 வருஷம் வசராவுடைய பேரிச்சம்பழத்தை தவிர வேற உணவை 40 வருஷம் சாப்பிடல. 40 வருஷம். அல்லாஹ் அக்பர். மிகப்பெரியவர். பின்னால எவ்வளவு பெரிய ஞானி. அல்லாமா மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி சொற்கள், அவங்க பேசின ஆன்மீக வார்த்தை எல்லாம் தனித்தனி நூல்களாக வந்திருக்கிறது.
ஏன் துணியாவை நோக்கி நோக்கி போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நாய்க்கு எலும்பு போட்டா மட்டும்தான் நாய் கடிக்கும். தங்க துண்டு ஒண்ணு, ஒரு வெள்ளி கட்டி ஒண்ணு தூக்கி போட்டு பாரு, நாய் கப்பமான்னு பார்க்கலாம், கப்பவே கப்பாது. அந்த நாயளவு கூட நீ இல்லையா? உனக்கு ஆகாத எல்லாம் நீ ஏன் எடுக்கிற? மிக மிக ஆன்மீகத்தின் ஆழமான வார்த்தைகளை பேசியவர்கள் மாலிக் இப்னு தீனார். இள வயதிலே அவர்கள் வழியாக மாறி இந்த உலகத்தில் நிறைய பேர் அவர்களுடைய கையாலை திருத்தினார்கள். எவ்வளவு வரலாறு தெரியுமா? இப்படி இளவயது வழிமார்கள் அல்லாஹுவால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் திசை திருப்பப்பட்டு அவர்களின் தடம் மாற்றப்பட்டு பயணித்து விடுவார்கள். அது எவ்வளவு பெரிய பணக்காரா இருப்பார், எப்படி இல்லாம இருப்பாரு, திடீர்னு அவருடைய தடம் வேறு பாதிக்கு போய்விடும். ஏன் கேள்விப்பட்டிருப்பீங்க? ஷேக் ஃபரீதுத்தீன் அத்தார் ரஹ்மத்துல்லாஹி. ஷேக் ஃபரீதுத்தீன் அத்தார் அத்தகையவர். இவர் பெரிய வழியாக நீங்க பேசணும். குறிப்பா பாரசீக உலகத்துல 10,000 வயது நபர்கள் ஜீலானி பேர்லாம் சொல்ற மாதிரி இவங்க பேரை பாரசி நாட்டுல எல்லாம் சொல்லுவாங்க. நல்ல பெரிய வியாபாரி, முழுக்க காசு தான். எந்த நேரமும் கடையில கடல தான் இருப்பாரு. என்ன திடீர்னு அப்படி அப்படின்னா யாரோ ஒரு அல்லாவான ஒருத்தர் கடைகளை போட்டுட்டாரு. யாரோ ஒரு இளைஞர் கடையில போயிட்டு இவர் இப்படி ரொம்ப முத்திக்கிட்டே போறாரு. துணியால இவர் ஏதாவது கவனிப்போன்னு நினைச்சாருன்னு தெரியல. அத்தனை கடை போற பெரிய பெரிய கண்ணாடி ஜாடி அடிக்கி வச்சிருக்கு. கல்லால் அவர் நிற்கிறார். இவர் உள்ள பூந்தார். யாரோ ஒரு இளைஞர் உள்ள பூந்தவர் இங்க கேட்கணுமல்ல, இந்த அத்தர் இருக்குதா, என்ன விளையா, இவற்றை ஒண்ணுமே கேட்கல. போயிட்டாரு. அப்படி இங்க பார்க்கிறாரு, அங்க பார்க்கிறாரு. இவருக்கு கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. ஹலோ, நான் இங்க இருக்கேன், நீங்க என்ன அங்க போய் அங்க இன்னும் கொஞ்சம் வர போன திரும்ப பார்த்தாரு. பார்த்துட்டு கடைசியில் இங்க வந்தாரு. உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக வந்தீங்க, எதா இருந்தாலும் என்கிட்ட பேசணுமல்ல, அங்க என்ன உத்து பாக்குறீங்க? இல்ல, நீ மௌத்தா போனா ரூபு எந்த பக்கம் போகும், ஜாதி எல்லாம் அடைச்சு வச்சிருக்குது, ரொம்ப கேப்பே இல்லாம இருக்குது, ரூபு எந்த வழியா போகும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இப்படி திரும்பி பார்த்தாரா இல்லையா? இவருக்கு ரொம்ப கோபமாயிருச்சு. ரூபு எப்படி போகும், அப்படித்தான் என் ரூபு போகும்னாரு. என் ரூபு இப்படித்தான் போகும்னு படுத்து மௌத்தாயிட்டார். உடனே மௌத்து. அவர் வந்தவர் மௌத்து. என் ரூபு இப்படித்தான் போகணும். ஒரு மாதிரி விடவெடுத்து போய் எங்க கடைக்குள்ள திடீர்னு உள்ள வந்தவர் இப்படித்தான் மூத்தாங்க விழுந்தா எடுத்துக்காது. அப்படி அன்னைக்கு மாறுது. அந்த மையத்தை எடுத்து அடக்கம் செய்தது. அவர் வந்தது போனது, அவர் பேசிய வார்த்தை. இந்த கடையை அப்படியே விட்டு போட்டு இந்த கால் நேரா வெளியே போச்சா இல்லையா? அத்தனையாபாதியாக இருந்த ஃபரீதுத்தீன் என்பவர் ஷேக் ஃபரீத். இந்த பேர் எக்கச்சக்கமான பேர் வச்சிருக்காங்க உலகத்துல. ஷேக் ஃபரீதுத்தீன் அத்தார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியாக உலகம் போற்றும் வழியாக மாறுகிறார்கள். நான் பேசுறது இவங்க எல்லாமே தள்ளாடுற காலத்துல 70-80 வயசுல அவளியா வாங்கல. நான் சொல்றது பூராவே 20-30 வயசுல அவளியா வர்றவங்க. தாய்மார்கள் நஃபீசத்துல் மிஸ்ரி தாய்மார்கள் இருக்காங்க, ஏற்பாடு இல்லை. நஃபீசத்துல் மிஸ்ரியா நீங்க போய் சொல்லுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் ஏதாவது பேசுங்க. கண்டிப்பா சொல்ல போறது இல்லை. நீங்க ஏதாவது பயான ஆரம்பிச்சா அவங்க இன்னைக்கு பார்த்த பிக் பாஸ உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. சூழ்நிலை அப்படி இருக்கு. ஏன்னா அவங்க தயாரா இருக்கிறாங்க, ஒரு தொடர் பயானுக்கான தகுதியோடு இருக்கிறாங்க. அப்போ நஃபீசத்துல் மிஸ்ரியா கல்யாண வயசு கூட வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வம்ச வழியில வர்றவங்க. நஃபீசத்துல் மிஸ்ரியா அகில பைத்துகள்ல உள்ள ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கொல்லும் பேத்தியினுடைய மகள் நஃபீசா ரலியல்லாஹு அன்ஹா. ஏங்க 7 வயசுல மஸ்ஜிதுல் நபவியில பெண்கள் பகுதியில போய் உட்கார்ந்து பக்கத்துல நடக்கிற தஃசீர் ஹதீஸ் பாடத்தை எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா. அப்புறம் அப்படியே ஓதனவங்க வேற மாதிரி ஆன்மீகத்துல முட்டாங்க. 16 வயசு கல்யாணம் ஆகட்டும். அநேகமாக ஹிஜ்ரி 161. நான் சமீபத்தில் அந்த வரலாறுகளை பேசுகிற தொடரில் அவர்களை பற்றி பார்த்தேன். 161 16 வயசுல கல்யாணம். ஒவ்வொரு உலகம் பூரா பொண்ணு கேட்டுச்சு. நஃபீசத்துல் மிஸ்ரியாமா யாரு கேட்டாலும் அவங்க வளைஞ்சு கொடுக்கல. ஹசனுல் அன்வர்னு பேர். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹசன், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரன் ஹசனுல் அன்வர்.
ஹசனுல் ரலியல்லாஹுடைய மகனாக நஃபீஸா யார் யாரோ வந்து கேட்டாங்க, இல்ல என் புள்ள ஒரு பூ நான் அதை தோட்டத்துல கொண்டு போய் சேர்த்தணும், என் புள்ள ஒரு சொட்டு தண்ணி நான் அதை ஆத்தோட கடலோட சேர்த்தணும் என்னென்னமோ சொன்னாரு. யாரும் புரியாம போயிட்டாங்க. கடைசியில ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய இதே மாதிரி பேரருடைய மகன் அவர் வந்து பொண்ணு கேட்டவுடனே சரிந்தாங்க. இப்பதான் எல்லாத்துக்கும் புரிஞ்சது, ஒரு மலரை கொண்டு போய் அகலவைத்துகள் என்கிற தோட்டத்தோடு நான் சேர்க்க வேண்டும், ஒரு சொட்டு தண்ணீரை கொண்டு போய் அகலவைத்துகள் என்கிற கடலோடு சேர்க்க வேண்டும். 16 வயசுல கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகிறப்பவே கணவருக்கு சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுக்கும் எனக்கும் குறுக்கேடு இருக்கிற எந்த வேலையும் இருக்கக்கூடாது. குடும்ப கடமையை செய்து வந்த அதே வேளையில் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஊதி பிழைத்தவர்கள். கம்மி வயசு தான் வாழ்ந்தாங்க. மிஸ்ர்ல இருந்தாங்க அவங்க. அவர்கள் எவ்வளவு பெரிய ஞானிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். நீங்க கிதாபுகளை எடுத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி யாருக்கெல்லாம் ஓதுனாங்கன்னு உஸ்தாத்மார்க பேர் எடுத்தீங்கன்னா நஃபீஸா மட்டும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஓதிட்டாங்க. இதை விட விஷயம் என்ன தெரியுமா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் ஹதீஸ் பாடம் நடக்கிற பள்ளிவாசலுக்கு வீட்டுல இருந்து வர்ற வழியில நஃபீஸா அம்மா வீடு. வர்றப்போ ஒரு தடவை போய் நஃபீஸா அம்மாட்ட சலாம் சொல்லிட்டு மார்க்க ரீதியாக பேசிவிட்டு வருவாங்க. திரும்ப சாயந்தரம் பாடமெல்லாம் முடிச்சுட்டு போறப்ப அங்க போய் சலாம் சொல்லி நடந்த பாடங்களை பற்றி ஒரு பார்வை சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். தெரிஞ்சோ என்னமோ தெரியல, ஹிஜ்ரி 204 திடீர்னு ஒரு நாள் காலையில பாடத்துக்கு வரும்போது நஃபீஸா அம்மா வீட்டுக்கு போய் நான் இறந்து மௌத்தாயிட்டா நீங்க ஜனாசா தொழுகிறீங்களான்னு கேட்டாங்க. யார்கிட்ட? நஃபீஸா அம்மாட்ட. ஏன் இப்படி பேசுறீங்க? இல்ல, என்னுடைய ஜனாசாவுக்கு நீங்க தொழுகணும்னு நான் ஆசைப்படுறேன். எவ்வளவு பெரிய பெண் குலத்தின் பெரும்பேறு பெற்ற மேதையாக இருக்க வேண்டும். ஏங்க, உலகமே தூக்கி வைத்து கொண்டாடுகிற ஒரு சட்ட மேதை ஹிஜாஸ் பகுதியில இப்படி ஒரு இமாம் பிறக்கவில்லை என்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நஃபீஸா அம்மாட்ட போய் நீங்க ஜனாசா தொழுகணும்னு சொல்லிட்டு போய் ஒரு 3-4 நாள்ல மௌத்தாயிட்டாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. வஃபாத்தானதுக்கு அப்புறம் இந்த செய்தி ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அதனால அன்றைய கலீஃபா ஜனாசாவை எடுத்துட்டு போகும்போது ஜனாசா மட்டும் உள்ள கொண்டு போய் வீட்டுல வைங்கட்டாங்க நஃபீஸா அம்மாவுடைய வீட்டுக்குள்ள. நஃபீஸா அம்மாவினுடைய வீட்டு முற்றத்திலே கொண்டு வந்து வைக்கப்பட்டது ஜனாசா. நஃபீஸா அம்மா அவர்கள் மாத்திரம், எல்லா ஜமாத்தும் அங்க தொழுவிட. இன்னைக்கு நம்ம வசதி சில பேர் ரோட்ல எல்லாம் பொம்பளையும் நின்று தொழுதே ஆரம்பிக்கிறான். நான் அதுக்குள்ள போக விரும்பல. அதை ஒட்டி நிறைய கபரிஸ்தான்ல சண்டையெல்லாம் போட்டான். விட்டா புதைச்சிருப்பானு கூட தெரியுது சண்டையிலேயே. நஃபீஸா அம்மா தொழுது துவா செய்து விட்டு எடுத்து செல்லுங்கள் என்றார்கள். அதுக்கு பிறகு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஜனாஸா வெளியே போனோம். நீங்க இங்க யோசிக்கணும், எவ்வளவு பெரிய வழியாக இருந்திருந்தால், இறைநேசராக இருந்திருந்தால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி போன்ற பெருமக்கள் போய் எனக்கு நீங்க தொழுகணும்னு கேட்டிருப்பாங்க. நஃபீஸா இளவயதிலேயே அவுலியாவாக மிகப்பெரிய இறைநேசராக மாறியவர்கள் மட்டுமல்ல, குடும்பமோ வாழ்க்கையோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. வீட்டுக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு ஒரு கபர் அவங்களா தோண்டி, அவங்க கையால தோண்டின கபர். உலகத்திலே தாங்களே கபர் தோண்டி அதிலேயே அடக்கமானவர்கள் ரொம்ப சில பேர். அதுல ஃபர்ஸ்ட் நஃபீஸா அம்மா தோண்டி வச்சுட்டாங்க. கபர் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கு அப்புறம் மௌத்தை எதிர்பார்த்து டெய்லி கொஞ்ச நேரம் அங்க இறங்கி குர்ஆன் ஓதுவார்கள். அங்க இறங்கி ததிக்ரத்துல் அவுலியான்னு ஒரு கிதாபு, அந்த கிதாபுல இருக்கு. நஃபீஸா அம்மா அந்த குழிக்குள்ள உட்கார்ந்து 190 சத்தம் முடிச்சிருக்காங்க. 190 சத்தம். ஏங்க, நாம எந்த கபர்ல போய் அடங்க போறோமோ அந்த கபருடைய பள்ளத்துக்குள்ள இறங்கி உட்கார்ந்து, கிட்டத்தட்ட அந்த கபரே பழகி போச்சு. புதுசா கொண்டு போய் அடங்கினா தாங்க பயமா இருக்கும். டெய்லி போய் உட்கார்ந்து அது அவங்களுக்கு ஒரு ரூமாக மாறிடுச்சு. அங்க உட்கார்ந்து 190வது கத்தம் அவர்கள் ஓதுகிற போது 11வது ஜுஸுவில் அந்த ஆயத்து, அல்லாஹ் யதுஉ இலா தாரிஸ்ஸலாம், அல்லாஹ் உங்களை தாருஸ்ஸலாம் என்கிற சொர்க்கத்திற்கு அழைக்கிறான் என்ற இடம் வந்த உடனே தலை தொங்கிருச்சு. ரூப போய்விட்டது. அவர்கள் தொழுகைக்கு உடுத்துகிற உடுப்பிலே அவர்களுடைய பணிப்பெண்ணிடம் சொல்லி
5 துணிகளை கொண்ட பெண்ணுடைய கஃன் செய்யப்பட்டு அவர்கள் சொந்த வீட்டில் அடங்கியது போல் அவர்கள் கபரில் அடங்கினார்கள் என்பதெல்லாம் இளமையிலேயே விலாயத்தின் சுகம் கண்டவர்களின் வரலாற்றில் இந்த செய்திகள் எல்லாம் தரப்படுகிறது. நம்முடைய கண்ணுக்கு முன்னாலே இப்படி ஏராளமான பேர் அவர்களை தொடர்பு வேண்டும், அவர்களை வாசிக்க வேண்டும், அவர்களின் மகப்பத்து வேண்டும், அவர்களின் அருகாமை வேண்டும். பக்கத்துல உட்கார்ந்திருந்தாலும் போதும். சில பேர்லாம் அப்படி உண்டு, நல்லவங்க பக்கத்துல போய் அடங்குறதுன்னு சொல்லி அடங்குறவங்க உண்டு. நம்ம விதண்டாவாதம் பண்றவங்க ஒரு ஆலிம் சார், அவங்க பெரிய ஆலிம் சார் தான் ஆகுவார். அவங்கள்ட்ட அது என்ன, அவங்கவுங்க கபருக்கு அவங்கவுங்களுக்கு போய் சேர போகுது. அதுல இவங்க போய் அவங்க பக்கத்துல அடங்கினா மட்டும் அந்த பக்கத்துல உள்ள கபரு கிடைக்கிறதுனா இவங்களுக்கு கிடைச்சிருமா? அவரு நல்லவரா இருந்தா நன்மை கிடைக்கும் போது, இவன் பாவியா இருந்தா இவனுக்கு தண்டனை தான் கிடைக்கும் போது, அதெல்லாம் பக்கத்துல அடங்குறப்போன்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறப்ப அசத்து விசிறி வீசிட்டு உட்காந்துருந்தார். அவனை பக்கத்துல உட்காந்துருந்தான். அசத்து கேட்டாங்க, நான் எனக்கு வீசிட்டு இருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் காத்து வருதான்னு. எனக்கு வீசும் போது எனக்கு மட்டும் வீச முடியும், பக்கத்துல கொஞ்சம் காத்து வந்தா லேசா வருது, அப்படி வரும் உனக்கு, அப்படி வரும். நீ பக்கத்துல அடங்கினா என்ன நடக்கும் கேட்கிற? இதுதான் நடக்கும். எனக்கு வரக்கூடிய ஞாபகத்துகளும் வழிமாறுகளின் பக்கத்தில் நீங்கள் அமர வேண்டும் என்பதும் அவர்களின் நெருக்கத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பது எதற்கு தானா, இந்த சைடு விசிறில கொஞ்சம் வருதா இல்லையா, அது கிடைச்சாலே எங்கேயோ போயிடலாமே, அதுக்காகத்தான் வேற ஒன்றும் இல்லை. அதனால இதை புரியாதவர்களும் ரொம்ப அறிவை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடியவர்களும் அது இல்லை இது இல்லைம்பாங்க. நீங்கள் எப்போதும் உறுதியாக இருங்கள். அல்லாஹ்வினுடைய நேசர்களை நாம் நேசிப்பது அவர்களுடைய தனிப்பட்ட உடலோ பணமோ பொருளோ துணியாவோ அல்ல. அல்லாஹ்வுக்காக அவர்களை நேசிக்கிறோம், ரசூலுக்காக அவர்களை நேசிக்கிறோம். அல்லாஹ் ரசூலுடைய நேசம் உண்மை என்றால் இறை நேசர்களை இந்த மண்ணில் நாம் நேசிக்க வேண்டும். ஆனால் இளம் வழிமார்களாக இவ்வளவு பேர்களை பார்த்த இந்த துன்யா, இளம் வழிமார்களாகவே சுவனத்திற்கு தயாரிப்புகளை செய்து முடித்து உலகத்திற்கு அறைகோல் விடுத்த அற்புதமான ஆன்மீக பெருமக்களை பார்த்த துன்யா. நான் சொன்னேன், மாலிக் தீனார் ஒரு இரவில் குடிப்பழக்கம் நின்று போகிறது. ஒரு இரவில் எத்தனையோ கொள்ளை பழக்கம், திருட்டு பழக்கம், என்னென்ன இருந்துச்சோ பூரா தூக்கி போட்டு வந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு குடிகாரர்களாக, போதையின் அடிமைகளாக நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க. சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு, உங்க பகுதியில எல்லாம் இருக்கான்னு தெரியல. தமிழ்நாடு பூரா மதுவின் அடிமைகள் இருக்கிறார்கள், கஞ்சா அடிமைகள் இருக்கிறார்கள். வருத்தமாக இருக்கிறது. வழிமாறுகளின் வரலாறுகளை எல்லாம் பேச வேண்டிய சபைகளிலே கூட இன்றைக்கு நீங்கள் ஏன் மதுவின் அடிமைகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் போதைப் பொருள் அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்றெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருப்பது நமக்கான துரதிர்ஷ்டம். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ பேர் என்னென்ன பாவம் எல்லாம் இருக்கிறதோ அந்த பாவங்களை உதறிவிட்ட போது அவர்கள் வழியாக ஆனார்கள். தயவு செய்து எந்த குற்றமாக இருந்தாலும் உண்மையாக தௌபா செய்து வேண்டாம் என்கிற போது அல்லாஹ் நிச்சயம் அவர்களை உயரத்திற்கு கொண்டு செல்லுவான். தேவை உறுதியான நம்பிக்கை. அவன் எல்லாத்தையும் ஆரம்பத்தில் சொன்ன தஃவீத் என்கிற ரப்பிடத்திலே நம்மை ஒப்படைத்து விடுதல், இதுதான் விலாயத்தின் சுருக்கம், இதுதான் வழிமார்கள் செய்த வேலையின் சுருக்கம். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்போம். அப்படி ஒப்படைக்கக்கூடிய தன்னை நோக்கி மீண்டு வரக்கூடிய அடியார்களை குறித்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பேசுகிற போது ஒரு கட்டத்தில் அவனுடைய பார்வையாய், அவன் செவியாய், அவன் கையாய், காலாய், அவன் உணர்வாய் நான் மாறிவிடுவேன் என்பதல்ல. அவன் ஒரு அடி வரட்டும், நான் ஒரு முழம் வருகிறேன், அவன் ஒரு முழம் வரட்டும், அதை விட அதிகம் நடந்து வரட்டும், நான் ஓடி வருகிறேன் என்றெல்லாம் தௌபா செய்து ரப்பை நோக்கி வரக்கூடியவர்களை அல்லாஹ் அழைக்கிறான் என்கிற போது எந்த பாவமானாலும் பரவாயில்லை, நல்லவர்கள் நாதாக்கள் வழிமார்களினுடைய துவா பறக்கத்தினால் அந்த பாவங்களில் இருந்து தௌபா செய்து நீங்கள் இறை நேசர்களின் வரலாறுகளை வாசிக்க ஆரம்பியுங்கள். ஒரு புதிய உலகம் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுடைய மஹப்பத்தை நமக்கு நசீபாக்குவானாக, அவர்களுடைய சுகத்தை நமக்கு தருவானாக. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் நபிமார்களோடும் நல்லோர்களோடும் நாதாக்களோடும் அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பானாக. ஆமீன்.
ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி